என்னங்க காஃபி வச்சு ரொம்ப நேரமாச்சு? குடிக்காம இருக்கீங்கன்னா உங்க மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். கேக்குறல்ல? ஏன் சுந்தரி பத்மாவையும் அவ குழந்தைகளையும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்ற? ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த சங்கதி நேத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அவ வேணும்னா உங்களுக்கு அண்ணன் பொண்ணா இருக்கலாம். ஆனா எனக்கு விருந்தாளி தானே. விருந்தாளி வந்தமா ஒருவேளை சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும், தங்கிடக்கூடாது. இது தர்மசத்திரம் இல்லையே, நாம குடுத்தனம் பண்ற வீடுங்க. அவ புருஷன் பஸ் ஆக்சிடென்ட்ல திடீர்னு செத்து போயிட்டான். சொத்தும் எதுவும் சேர்த்து வைக்கல. ஊர்பட்ட கடனை வேற வாங்கி வச்சுட்டு போயிட்டான். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வேற. அவ புருஷன் திடீர்னு செத்து போனதில்ல, கதி கிளங்கி போய் நிக்கிறாமா. இதெல்லாம் தெரிஞ்சுமா சுந்தரி நீ இப்படிலாம் கேட்குற? இதெல்லாம் தெரிஞ்சதுனால தாங்க இப்படி பேசுறேனா? எங்க அண்ணன் தான் என்னை படிக்க வச்சாரு. நான் தொழில் செய்யறதுக்கும் பணம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். அவருக்கு தான் நம்ம கைமாறா எதுவுமே செய்ய முடியல. அவர் பெத்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு அந்த கடனை தீர்த்துக்குவோமே. நமக்கு தான் பிள்ளைங்க இல்லை. அந்த பிள்ளைங்க இந்த வீட்டில் இருந்தாலாவது நம்ம வீடு கலகலப்பா இருக்கும். பத்மாவதி உனக்கும் துணையா இருப்பா. ஏமா நீ ஏன் இந்த மாதிரி நல்லபடியா திங்க் பண்ணவே மாட்டேங்கிற? உங்க மனசுல ஒண்ணு உதிச்சிடுச்சுனா அதை யாராலையும் மாத்த முடியாது. வர சொல்லுங்க. இதை ஏன் முன்னாடியே சொல்ல உனக்கு மனசு வரல? கொடுங்க, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். மனசார நான் எதையும் சொல்லலைங்க. நீங்க உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறது? எவ்வளவோ தான தர்மங்கள் செய்யறோம், அந்த கணக்குல இதையே வச்சுட்டு போவோம். இவளை திருத்தவே முடியாது. சித்தப்பா வாமா பத்மா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. எப்படிப்பா படிக்கிற? நீ எப்படிமா படிக்கிற? நல்லா படிக்கிறேன் தாத்தா. இனிமே நீங்க 2 பேரும் இங்க தான் தங்க போறீங்க. நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும். உட்காருமா, நல்ல பேர் வாங்கணும். சரியா? சரிங்க தாத்தா. சரியாடா கண்ணு? சரிங்க தாத்தா. வா பத்மா உட்காரு. அடக்கம் பண்ண அடுத்த நாளே கூப்பிடலான்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் காரியம் முடிஞ்சு கூப்பிடலான்னு தீர்மானம் பண்ணோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நேத்தான் முடிவு பண்ணி உடனே ஃபோன் பண்ணோம். எல்லா விஷயமும் செட்டில் ஆயிடுச்சாம்மா? 2 பேங்க்ல கடன். அவர் வேலை செஞ்ச இடத்துல பணம் வர லேட் ஆகும். ஆக மொத்தத்துல அவர் எங்களுக்கு வச்சுட்டு போனது வெறும் கடன் தான் சித்தப்பா. ஏமா இதெல்லாம் எப்படி அடைக்க போற நீ? இதெல்லாம் கேட்குற நேரமா இது? முதல்ல வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா. போமா. உங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குனாரு. ஊருக்காக நிறைய செஞ்சாரு. ஆனா உங்களுக்கு தான் எதுவுமே செய்யாம போயிட்டாரு. நாளைக்கு நான் துபாய்க்கு போறேன். திரும்பி வர 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவளுக்கு ஒத்தாசையா இருமா. பசங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து. சரி சித்தப்பா. நல்லா படிக்கணும். என்ன தாத்தா 2 மாசத்துல வந்துடுவேன். சுந்தரி நான் கிளம்புறேன். குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிறது உன் பொறுப்பு. பத்மா இவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடு. நீ என் அண்ணன் பொண்ணு மட்டும், என் பொண்ணு மாதிரி. உனக்கு எப்பப்ப என்னென்ன தேவையோ பயப்படாம தைரியமா கேட்டு வாங்கிக்குமா. சரி சித்தப்பா. சுந்தரி நான் உனக்கு டெய்லி ஃபோன் பண்றேன். நான் மறந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? வரட்டுமா? இது வீடா தர்ம சத்திரமான்னு தெரியல. வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒருத்தையா எப்படி சமைக்கிறது? கேட்டியா கதைய? என்னமோ பெரிய மகாராணி மாதிரி படுத்து கிடக்கா. இப்ப இவளுக்கு நான் தான் வேலைக்காரி மாதிரி ஆயிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காளே. பொம்பளையா இவெல்லாம்? இன்னொருத்தர் வீட்டுல வந்து இருக்கமேனு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம்? அகிலா, அருண், என்ன ஜென்மங்களோ. எந்திரிங்கப்பா. ஒரு இடம் கிடைச்சிட கூடாது. சத்திர மாதிரி சாப்பிட்டு தூங்க வேண்டியது. என்ன சித்தி ஒரே சத்தம்? அதுவா, இன்னைக்கு வேலைக்காரி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு 10 மணிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. என்ன எழுப்பியிருக்க கூடாதா சித்தி? கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்.
அது எப்படிமா? நீயே வேதனையில நொந்து போயிருக்க, உன்னை போய் வேலை செய்ய சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல பத்மா. ஐயோ சித்தி, அப்படிலாம் நினைக்காதீங்க. இனிமே நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். எனக்கும் கொஞ்சம் வேலைகளை ஒதுக்கி தந்தீங்கன்னா அப்பதான் என் மனசுல இருக்க கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முடியும். இது உன்னோட வீடு பத்மா. சமையல் செய்யறதுலதான் உனக்கு மகிழ்ச்சியும் திருப்தி இருக்குன்னா தாராளமா செய். சமையலை கொஞ்சம் பாத்துக்க, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். நீங்க கிளம்புங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு புதுசா என்ன? அருண், இங்க வா. என்னங்க பாட்டி? இதை எடுத்துக்கிட்டு மூலையில இருக்கிற கடையில போய் இஸ்திரி பண்ணிட்டு வா. ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு பாட்டி. ஹோம்ஒர்க்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல இஸ்திரி பண்ணிட்டு வா. என்னடா எதுக்கு நிக்கிற? போய் பண்ணிட்டு வா, சீக்கிரம் வா. பத்மா, 4 சேலை ஊற வச்சிருக்கேன், கொஞ்சம் துவைச்சு போட்டுருமா. அப்புறம் வீடு எல்லாத்தையும் கழுவி விட்டுடு. சரிங்க சித்தி. ஏய் அகிலா, எழுந்துரு. மருந்து கடை இருக்குல்ல இங்க, அங்க போய் இதுல எழுதிருக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. போ. ஹோம்ஒர்க் எழுதணும் பாட்டி. ஹோம்ஒர்க்காவது மண்ணாங்கட்டியாவது, முதல்ல போய் மருந்து வாங்கிட்டு வா. இந்தா. மருந்து கடை எங்க இருக்குன்னு தெரியாது பாட்டி. என்னது? சாப்பிட்றதுக்கு தெரியுதுல்ல, போ. அங்க இங்க விசாரி, சொல்லுவாங்க. போ, சீக்கிரம் வா. பத்மா, பத்மா, இங்க வாயே. இந்த கொடுமையை பாரு. என்ன சித்தி நீங்க சொல்றது உண்மை? இப்படிதான் படிப்பாங்க அவங்க பிள்ளைங்க? இல்லையே, நல்லா தானே படிப்பாங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற மார்க் நீயே பாரு. இவ்வளவு குறைவா மார்க் எடுக்கும் குழந்தைங்க 10, 4, 8ன்னு இது மாதிரி நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மார்க் வாங்கிருக்கீங்க? தப்பு பத்மா, தப்பு. அவங்க 2 பேருக்கும் படிப்பு வராதுன்னு தெரிஞ்சிருந்தோம் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. வீம்பு பண்ணி அவங்கள படிக்க வச்சா விரக்தி ஆகி மனநோயாளியா ஆயிடுவாங்க. அப்படியே விட்டுட முடியுமா சித்தி? அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு ஒண்ணுதான் நான் கொடுக்கற சொத்து. புது இடம், புது சூழல், போக போக நல்லா படிப்பாங்க சித்தி. என்னாலையும் கவனிக்க முடியல. இனிமே நான் நல்லா கவனிச்சுக்கிற சித்தி. என்ன நீ என்னமோ புதுசு புதுசா பேசுற? நாங்க இல்லையா காப்பாத்துறதுக்கு? படிப்பு வரலன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு வராத நீயே ஃபோர்ஸ் பண்ற. படிப்புங்கிறது அவங்களுக்கு வேஸ்ட். பேசாம இவங்கள உனக்கு உதவியா வச்சுக்க, இங்கேயே இருக்கட்டும். அக்கா, அக்கா, அக்கா. வாடா. என்ன திடீர்னு காத்து இந்த பக்கம் வீசுது? அக்கான்னு ஒருத்தி இருக்கிறதையே நீ மறந்துட்டியாக்கும். எத்தனை நாளாச்சு நீ இங்க வந்து? என்ன விஷயம்? என்ன பண்றது, ஒர்க் ஷாப்ல சரியான பசங்களே இல்ல. அங்கிருந்து என்னால நகரவே முடியலக்கா. இப்ப நல்ல பசங்க கிடைச்சிட்டாங்களா? எங்க கிடைச்சாங்க? இன்னைக்கு கூட ஒர்க் ஷாப்பை மூடிட்டு தாங்க வந்திருக்கேன். அக்கா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 50,000 ரூபா பணம் வேணுக்கா. கொடுத்தா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்க்கா. இப்ப ஏதுடா என்கிட்ட? அவர் இருந்தாலாவது அப்படி இப்படி ஏதாவது பேசி வாங்கி கொடுப்பேன். திடீர்னு வந்து கேக்குற? இவன் எப்பக்கா இங்க வந்தான்? அவங்க அப்பா செத்ததுல இருந்து இங்கதான் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிக்க போட்டேன், படிப்பு வரல, இப்ப சும்மா இங்கதான் இருக்காங்க. அது சரி, உனக்கு நல்ல பையன் வேணும்னு கேட்டல்ல, தேவைப்பட்டா கூட்டிட்டு போயேன். நம்பிக்கையான ஆளு. நல்ல ஐடியாக்கா. ரொம்ப நாளா இருந்த ப்ராப்ளம். அறிவு கட்ட பசங்களா, விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கல, பேசுறப்ப அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு. அக்கா, இந்த சின்ன பொண்ணு சும்மா தானே இருக்கு? ஆமா. வீட்டு வேலைக்கு நான் கூட்டிட்டு போயிடுறேன்க்கா. தேவி ரொம்ப கஷ்டப்படுறா. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. கூட மாட ஒத்தாசையா இருப்பார்ல. தாராளமா கூட்டிட்டு போயேன். அவங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாமே? ஆஹா, நான் சொல்லியாச்சுல்ல, எதுவும் சொல்ல மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம்க்கா, நான் சொன்னேனே 50,000 ரூபா சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கக்கா. பாக்குறேன், கிடைச்சா இன்ஃபார்ம் பண்றேன். நீயும் அடிக்கடி வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டு போ. சரிக்கா, நான் கிளம்புறேன். வா, சாப்பிடு. போறப்போ பசங்களையும் கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
சித்தி 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 எங்க வீட்டுக்காரருக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம்லாம் வந்துருச்சு சித்தி. அவர் வச்சுட்டு போன கடனை எல்லாம் அடைச்சிட்டு மீதி பணத்தை வச்சு பசங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும். உங்க பரம்பரைக்கே இருக்கிற முட்டாள்தனம் உன்கிட்டயும் இருக்கு. இந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சிட்டா வெறுங்கைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவியா? பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு விஷயம் புரியாம பேசுற. கடனை கொடுத்தவன் கேட்கதான் செய்வான். பணம் வந்த உடனே தரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கணும். ஏன் பணம் வந்ததை சொல்ற? அடக்கி வாசி. உங்க சித்தப்பாட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். வட்டிக்கு விட்டு இத பெருக்கிற வழிய பாப்போம். இல்ல சித்தி, கடன் அடைச்சிட்டு பசங்களுக்கு ஏதாவது செய்யணும். உனக்கு உலகம் தெரிஞ்சது அவ்வளவுதான். கிறுக்குத்தனமா எதையாவது உளராத. பெரியவங்க சொல்றத கேளு. இந்த பணத்தை என்கிட்ட கொடு. வட்டிக்கு விட்டு நீயே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பெருக்கி காட்டுற பாரு. டேய் சரியா பண்ணு. டேய் தம்பி டீயை போடுறா. யோ இப்போ எதுக்கு அவனுக்கு டீ கொடுத்த? வந்து என்ன வேலை பார்த்துட்டான்? குடுறா குடுறா தம்பி. டீ திருப்பி குடுறா. வேலை இப்ப. டேய் என்னடா வேலை பார்க்குற நீ? அங்கிருந்து கட்டி வாடா. தட்டா சீக்கிரம். ஒரு தடவை சொன்னா தெரியாதா? சீக்கிரம் வந்துருவேண்டா கண்ணா, சீக்கிரமா வந்துருவேன். ஏய் என்ன இப்படி தொடக்கிற? ஒழுங்கா தொட. போத்தினா கண்ணை பேத்துருவேன். சாப்பிடறதுக்கு தெரியுதுல்ல, கொன்னுடுவேன். ஒழுங்கா செய். என்ன முறைக்கிற? இல்ல இங்க வாயேன். 24 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 168 வருது. அதை 20ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 168 divided by 20 அப்படின்னா 16.8 by ஏய் 2. இங்க என்ன பண்ற? அவன் படிச்சிட்டு இருக்கான்ல, எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கான் அவன் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு? புரியாதா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இங்கே இரு, உன்னை ஒரு வழி இல்ல பண்றேன். அவன் தான் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டா நீ வரதா? இரு வர. ஏய் இங்க பாரு, இனிமே அவன் படிக்கிற பக்கம் நீ வருவியா? இந்த இடத்துக்கு வருவியா? வரமாட்டேல? வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லு. வாய் திறக்க மாட்டியே. போ. ஹலோ,
பத்மா 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 எங்க போய் தொலைஞ்சாளோ இவோ? அக்கா பத்மா அக்கா அக்கா குழந்தைங்களை காணுக்கா. காத்தாலேருந்து அந்த தெரு இந்த தெருன்னு தேடிட்டு வந்திருக்கேன்க்கா. 2 குழந்தைங்களையும் காணாம ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என்னது குழந்தைங்கள காணுமா? ஆமாக்கா. நான் பத்மாவை காணுமே இங்க தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா பத்மா அங்க வரலையா? இல்லையேக்கா. அப்போ எங்க போனாங்க? எங்க போயிருப்பாங்க? எங்க போனானே தெரியலேக்கா. போட போட விடு. பத்மாவையும் குழந்தைங்களையும் நம்ம இடுப்புல வச்சுக்கிட்டா பாத்துட்டு இருக்க முடியும்? போனா போகட்டும், விடு. விட்டது சனிய. வாங்க சித்தப்பா. ஏய், இங்க பாரு, தாத்தா வந்திருக்காரு. வாங்க சித்தப்பா, உள்ள வாங்க. வாங்க சித்தப்பா, வாங்க. எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கேம்மா. வாங்க சித்தப்பா, உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் தாத்தா. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சித்தப்பா, உங்க ஆசீர்வாதத்தால. சந்தோஷமா. உட்காரு. பரவாயில்ல சித்தப்பா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சித்தப்பா சொல்றேன்ல, உட்காரு. நீங்க என்ன மன்னிக்கணும். உங்ககிட்ட சொல்லாம வீட்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டேன். என்னால உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி கிளம்பி வந்துட்டேன். ஆனா இந்த 2 வருஷம் வைராக்கியத்தோட உங்களை முன்மாதிரியா நினைச்சு உழைச்சேன். எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங் தொழில் மூலமா சின்னதா ஒரு கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சேன். ராத்திரி பகல்னு பார்க்காம கடுமையா உழைச்சேன். சின்னதா இருந்த ஃபேக்டரி இன்னைக்கு பல பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு பெருசா வளர்ந்து பல வெளிநாடுகளுக்கு அதையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். திரும்பவும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. நான் தாம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். குழந்தைங்க மனசுல எதையும் வச்சுக்காம என்கிட்ட பாசமா பழகுதுங்க. சித்தப்பா, நீங்க பசங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருங்க. நான் சீக்கிரமா சமையலை ரெடி பண்ணிடுறேன். நீங்க சாப்பிட்டுட்டு போலாம். உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு. வந்து நான் அப்புறம் வந்து பார்க்குறேம்மா. அப்போ நான் கிளம்புறேம்மா. சித்தப்பா, ஒரு நிமிஷம். நீங்க எதையோ சொல்ல வந்து அதை சொல்லாம போற மாதிரி என் மனசுக்கு படுது. சும்மா சொல்லுங்க சித்தப்பா. யாரோட உழைப்பையும் திருடக்கூடாது. ஆனா ஒருத்தர் நல்லா வாழணும்னா என்ன வேணாலும் உதவி செய்யலான்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதோ தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. சொல்லுங்க சித்தப்பா, என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். பத்மா, 3 மாசமா உன் சித்தி படுத்த படுக்கை ஆயிட்டாமா. போகாத ஹாஸ்பிட்டல்ல, பார்க்காத டாக்டர்ல, கடைசியாதான் தெரிய வந்தது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒண்ணும் புரியலம்மா. சொல்லுங்க சித்தப்பா, நான் என்ன செய்யணும்? எதுவா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நானே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து எல்லா ஏற்பாடையும் செய்யற சித்தப்பா. ஐயோ, என்ன சித்தப்பா இது என்னோட கடமை. சுந்தரி, பத்மா வராமா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ சித்தி, எந்திரிக்காத, படு. வேண்டாம் வேண்டாம், படுத்துக்கோங்க. இப்ப எப்படி இருக்கு சித்தி? டாக்டரை பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். இன்னும் 2 நாள்ல எல்லாம் நல்லபடியா நடந்துரும்.
என்ன மன்னிச்சிரு பத்மா. கடுமையா உழைச்சு முன்னேற முடியும்னு தனி மரமா நின்னு சாதிச்சு காட்டிட்டமா. எனக்கு மகளா இருந்த உனக்கு நான் தாயா இல்லாம நிறைய ஏமாத்திட்டமா. கணவனை இழந்து 2 குழந்தைங்களோட யாரோட ஆதரவும் இல்லாம நீ என்கிட்ட வந்து சேர்ந்தப்போ உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம சுயநலத்துக்காக உன்னோட அமைதி, உழைப்பு, உன் குழந்தைங்களுக்காக நீ வச்சிருந்த கனவு எல்லாத்தையும் நான் திருடிட்டமா. உனக்கு வந்த பணத்தையும் நான் விட்டு வைக்கலமா. குழந்தைங்களோட படிப்பை கெடுத்து அவங்க எதிர்காலத்தை பாழாக்கின பாவம் என்ன இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் சாகடிச்சிட்டு இருக்குமா. இதெல்லாம் நீ எதுவுமே மனசுல வச்சுக்காம நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இந்த உலகத்துல வாழணும்னு நீ உன்னையே எனக்கு கொடுக்க முன் வந்திருக்கேமா. நீ இன்னைக்கு என் கண்ணு எதிர்க்க கடவுளா தெரியறம்மா.